ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கட்டிங் போர்டு சொல்கிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டிங் போர்டே யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டிங் போர்டு வாங்கியிருக்கேன். இது டிமார்ட்டில் வாங்கினது தான். எனக்கு உட்டனில் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உட்டனில் எது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு உட்டன் கட்டிங் போர்டே போதும். இப்போ எல்லாம் சில்வர் மேக்ஸிமைஸ் வாங்கிட்டுருக்காங்க. பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது சொல்லி இது வாங்கினேன். இது $2.99. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு கேரட். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். அதாவது பீஸு, அப்புறம் வேறு என்ன சேர்க்கலாம், அதில் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா. இப்போ நான் ஒரு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைசஸில் ஓரங்களை கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஃப்ரெஷ் பிரெட் கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவுமே வரும். இப்போ நான் அதோடய ஓரங்களை எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். அந்த ஓரங்களை வச்சு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பிரெட் போட்டு தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஓரங்கள் கிடைச்சாலுமே பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே அழகாக சூப்பராக செஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி எல்லா பிரெட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு நம்ம தண்ணி மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஒரு பைண்டிங் இதாக தான் நமக்கு இது யூஸ் ஆக போகுது. ஸோ இதில் நல்லா தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மிக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மறுபடிக்குமே கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளோட ப்ரெட்டோட இதை பொறுத்து தான். நிறையா இருந்ததுன்னா நமக்கு இது பத்தாது. நான் மீண்டுமே கரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கூட. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ப்ளெயினாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் இது விரும்பலைன்னா எக் இருக்கு இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்கை பீட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மசிச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன்ல, வேக வச்சுருக்கிறத இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் மல்லி இலை ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு கப்பு போட்டுக்கோங்களேன். அப்புறம் சாட் மசாலா. சாட் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர் பொறுத்து தான். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது 2யும் சேர்த்து இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான இது கொடுத்துக்கணும். அதாவது சால்ட் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இதில் ஸ்பைஸ் கம்மியாக இருந்தது. நீங்கள் நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டில் வச்சு இது ஸ்டஃப் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும். இப்போ நான் அதை மசிச்சு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு பாதி லெமனை ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. உள்ள அதில் கடிப்படும்போது செம்மையாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக இது வர மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் தேய்ச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு ப்ரெட்டை தூக்கி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. நான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 4 துண்டாக கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா 2ஆவே கூட போட்டுக்கலாம். இல்லை சிங்கிளாக அப்படியே போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி போடும்போது குழந்தைங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி அவங்க சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அழகாக குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான். இப்போ நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு ஸ்லைஸை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஒவ்வொன்றுமே இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக அதில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா வர ரமலான் மாதத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஈஸியாக உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அது ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சட்டுன்னு கருகிடும். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் இல்லையா? ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு அவ்வளோக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பிரியறக்கு வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இது பிரியுதுன்னா நீங்கள் வந்து கோட்டிங் பண்ணுறீங்க இல்லையா? கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் அது கூட கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர்லேயே மைதா சேர்த்து பீட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஈஸியாக வீட்லேயே நம்ம அழகாக செஞ்சிடலாம். நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன். இது அந்த பிரெட் கிரம்ஸ் தூள் வரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. இந்த மாதிரியே நம்ம செஞ்சு வச்சதை எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். இங்கே பாருங்களேன், அட்டகாசமான பிரெட் பாக்கெட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.